மல்லி சீரியன் டெய்லி காத்துவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சொல்லுங்க. இதோட உனக்கு 4வது தடவையா கால் பண்றேன். என்ன விஷயங்க சொல்லுங்க. 4 தடவை கால் பண்ணிட்டேன். உனக்கு எங்கேஜ்டாவே இருக்கு. மிஸ் கால பாத்துட்டு கூப்பிடணும்னு தோணல உனக்கு? ஏங்க இங்க எனக்கு போனை கட் பண்றதுக்கு கூட நேரம் இல்லங்க. போனை வச்ச உடனே இன்னொரு போன் வந்துகிட்டே இருக்கு. விஜய் தம்பி வேற ஊர்ல இல்ல. எல்லாரும் எனக்கு தான் போன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன விஷயம்? மாத்திரை தீந்துருச்சு. நேத்தோட மாத்திரை தீந்துரும் முந்தா நாளே சொன்னேன்ல. ஏங்க இது ஒரு விஷயமா? அந்த டப்பாலயே மெடிக்கல் ஷாப் நம்பர் எழுதி இருக்கும் பாருங்க. ஏங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணா அவன் வீட்லயே கொண்டு வந்து மாத்திரையை கொடுத்துருவான். அவன் வந்து கொடுப்பான். பணம் யாரு கொடுப்பா? என்கிட்ட சொன்னா நான் கொடுக்க போறேங்க. இங்க பாருங்க, இப்ப உடனே உனக்கு போன் பண்ணி மாத்திரையை கொடுக்க சொல்லுங்க. அவன் வந்ததும் எந்த நம்பருக்கு பணம் அனுப்பணும்னு சொல்லுங்க. நான் பணம் போட்டு விடுறேன். இது ஒரு விஷயம்னு இத்தனை தடவை கால் பண்றீங்க. அப்ப எந்த விஷயத்தை தான் நான் சொல்றது? என்ன சொன்னீங்க? ஐயோ காது கேக்கலங்க. ஆட்டோல போயிட்டு இருக்க, ரொம்ப சத்தமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. போனை வை. இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரோ? மல்லி, நீ ஏமா கண் கலங்குற? அவன் அப்படியே தப்பிச்சு போயிட முடியாது. கூடிய சீக்கிரம் அவன் நம்ம கிட்ட மாட்டுவா. மா, நீ அழுகிறத நிறுத்து. எங்க என்ன மாற்றா? ஒவ்வொரு விஷயத்திலயும் தப்பிச்சு போயிட்டு இருக்கா. நாமளும் என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மல்லி சீரியன் டெய்லி காத்துவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அவதானே எல்லாத்துலயும் ஜெயிக்கிறா. ஒரு தப்பானவ ஜெயிச்சிட்டே இருக்கா. நாம தோத்துட்டே இருக்கோம். என்ன எந்த ஊர்லயாவது இது நடக்குமான்னு எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. மல்லி, ஒரே நாள்ல இந்த உண்மைய நெத்தில ஆணி அடிச்ச மாதிரி எல்லாருக்கும் என்னால புரிய வைக்க முடியும். இங்க பிரச்சனையா இருக்கிறது உன் புருஷன் விஜய் தான். அவன் மட்டும் இல்லன்னா என்னைக்கும் இந்த உண்மையை கதிரேசங்க புரிய வச்சு அவளை அடிச்சு துரத்திருப்பேன் நானு. இப்ப நான் என்ன தானே பண்றது? என் பொண்ணு அப்படின்னு இருக்கதையில விட்டுட்டு என்னால வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கவும் முடியாதுன்னு. சரி அதெல்லாம் விடு. நீ என்ன செய்யலாம்னு சொல்லு, அதை நான் பண்றேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். அண்ணன் கார் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விடுங்கண்ணே. இன்னைக்கு அவரை பாத்துருவோம். அந்த ரகுக்கும் ரேணுகாக்கும் பழக்கம் இருக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா விஜய் கண்டிப்பா நம்புவாரு. நம்ம இப்பவே போய் அவரை பாப்போம். இத பத்தி பேசுவோம். இப்ப சொன்னியே, இது சரியான வார்த்தை. உடனே நேரா அங்க போயிடலாம் வா. யாருமா போன்ல? நினைச்சேன் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட போகணும்னு முடிவெடுத்தா அவளுக்கு எப்படி மூக்கு வேர்த்துரும். எப்படிதான் அவளுக்கு தெரியுமோ தெரியல. நம்மள யாரையோ வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காளோ அவ. யாரும் பின்னாடி வர மாதிரி தெரியலையே. சரி அவ போன் எடுக்காத, விட்டுரு, அப்படியே விட்டுரு. அண்ணா அங்க வெண்பா இருக்கானே, எப்படி போன் எடுக்காம இருக்க முடியும்? என்ன சொல்றான்னு கேட்டுக்கலாம். சரி அதுவும் சரிதான், பேசி பாப்போம். ஹலோ, என்னம்மா? மேனா மினிக்கி என் தங்கச்சி நிஷா கிட்ட என் புருஷன் விஜய் கிட்ட 2 பேர்கிட்ட சேர்த்து வாங்கிக்கிட்டியா? போதுமா? நீயும் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்க. ஆனாலும் உனக்கு இன்னும் புத்தி வந்து பாடு இல்ல. எப்பதானே உனக்கு புத்தி வரும்? ஆமா, நானும் உன் செல்ல பொண்ணு பெண்பாவும் பாசமா விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குமே, பாத்தியா? உன் வீடியோவை அவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நீ நம்பணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு மல்லி? எனக்கு மிஸ்டர் கதிரேசன், மிஸ்டர் விஜய், மிஸ் நிஷா, மிஸ்ஸஸ் ராஜி இவங்கள நம்பினாலே போதுமே. அதுவும் ரொம்ப நாள் நீடிக்காது சுடர். அது ரொம்ப நாள் நீடிக்குதா நீடிக்கலையான்னு நான் பாத்துக்கிறேன் மல்லி. ஆமா, இப்போ எங்க போயிட்டு இருக்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? சோ நீ விஜய் சொன்ன பேச்சு கேட்டு வீட்டுக்கு போல, வேற எங்கேயோ போற. எங்க சரினா நீ மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்க போற, அப்படிதானே? ஏய், நான் எங்க போறேன்ற விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படியா விஷயம்? மயிலே மயிலே இறங்க போடுனா நீ போடுற ஜாதி இல்ல, எனக்கு தெரியும். உன்னை எப்படி ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னு நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். மல்லி சீரியன் டெய்லி காத்துவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ பொண்ணு ரியலாவே கொஞ்சம் சித்திரவதை பண்ண போறேன், பாக்குறியா? ஏய் ஏய் ரேணுகா, அப்படிலாம் பண்ணாத.
இங்க பாரு, வேண்டாம். பாரு, சுடர் என்ற பேரு உடனே ரேணுகாவா மாறிடுச்சு. உனக்கெல்லாம் சின்ன கேப் கூட கொடுக்க கூடாதுடி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? உன் பொண்ணுக்கு, அதான் வெண்பாவுக்கு சின்னதா லேசா ஒரு காயத்தை உண்டாக்க போறேன். பாக்குறியா? ஏய், இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுவாரு. அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய், இதெல்லாம் விஜய்க்கு தெரியற மாதிரியா பண்ணுவாங்க? முட்டாள். அடுப்புல தோசை கரண்டிய நல்லா சூடு பண்ணி, வெண்பா இங்க வா செல்லுன்னு கூப்பிடுவேன். அவளும் வருவா. தெரியாம பட்டுட்ட மாதிரி அப்படி ஒரு சூடு வச்சிருவேன். அப்படி அவ பொலியில துடிப்பா. விஜய் கேட்டா தெரியாம பட்டுடுச்சு விஜய்னு அழுவேன். ஃபைனலா விஜய் நான் சொல்றதான் நம்புவாரு. எனக்கு வேற அம்னிஷியா இருக்கே. ஏய் ரேணுகா, அம்னிஷா அது இதுன்னு கதை கட்டி எல்லாரையும் நம்ப வச்சு உன் வசதிக்கு எல்லாரையும் ஆட வைக்கிறியா? இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ நான் சொல்றத மட்டும் செய். இப்போ என்ன செய்யற? நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வர. நான் எதுக்கு அங்க வரணும்? நான் உன் பொண்ணுக்கு சூடு வைக்காம இருக்கிறதுக்கு. That's all. ஏ மல்லி, நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 20 நிமிஷத்துல நீ இங்க வரணும். அதுவும் தனியா வரணும். நீ பட்டாள யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. அப்படி வராம இருந்த உன் பொண்ணு வெண்பா கையில தோசை கரண்டியான சூடு விழுந்துரும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் வேண்டாம், வெண்பா ஒண்ணும் பண்ணாத. ஏய், அப்படின்னா உடனே கிளம்பி வாடி. மல்லி, என்ன ஏன் இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றானே தெரியலன்னு. மல்லி உன் வீக்னஸ் வெண்பான்னு அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் வெண்பாவை வச்சு உனக்கு ஆட்டம் காட்டுறாவ. என் பொண்ணுக்கு சூட வைப்பேன்னு சொல்றப்போ நான் எப்படி என்ன போகாம இருக்க முடியும்? என்னமா பண்றது இப்போ? அங்க போலான்னு போய் முதல்ல என் வெண்பாவை பாத்துடுறேன். மல்லி, இந்த கேம வேற மாதிரி விளையாடலாமா? நீ உன்ன பொண்ணு, நீ ஆட்டோ பிடிச்சவங்க போயிடு. அவன் ஒரு சாடிஸ்ட். வெண்பாவுக்கு சூடு வச்சாலும் வச்சிருவா. நான் டைமை வேஸ்ட் பண்ணாம நேரா போய் இன்ஸ்பெக்டர் பாக்குறேன். இந்த பக்கம் இப்படி ஒரு வேலை நடக்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. நீ அவ மிரட்டலுக்கு பயப்படுறேன்னு அவ நம்பணும். நாம அவளுக்கு வேற ஒரு வேலையை காட்டுவோம். வெண்பாக்கு ஒன்னும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? வெண்பாவுக்கு பிரச்சனையாகாம இதை முடிப்போம். நீ கவலைப்படாத, சரியா? சரிண்ணே. நான் ஓரமா நிப்பாட்டுறேன், நீ ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பு. வெண்பா, 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 வெண்பா. மல்லி சீரியல் டெய்லி காத்துவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வெண்பா, என்னாச்சு என் பொண்ணுக்கு? சொல்லு, என்னாச்சு? ஏய், தூங்கிட்டு இருக்கா குழந்தை. அறிவு இல்ல, கத்திக்கிட்டு இருக்க. ரேணுகா, என் பொண்ணு கால்ல என்னாச்சு? எப்படி குப்பிடிச்சு போயிருக்கு பாரு. அதுவா? அது நான் வெந்நீர் எடுத்துட்டு வந்தேனா, அவ ஊடால வந்துட்டான். அப்படியே கை தவறி வெந்நீர் அவ மேல கொட்டிடுச்சு. சொன்னல, அந்த பக்கம் வா. வா. ஏய், வா, வா. டிஸ்டர்ப் பண்ணாத, வா. சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன பிரச்சனை? ஏய், அது எப்படி குழந்தை பக்கத்துல இருக்கும்போது கை தவறும்? எந்த பொண்ணும் குழந்தை பக்கத்துல இருக்கும்போது கை தவறுச்சுன்னா அவங்க மேலதான் கொட்டிப்பாங்களே தவிர குழந்தை மேல பட விட மாட்டாங்க. பொய் சொல்றியா? பொய் சொல்றியா? ஆமா, போய் தான் சொல்றேன். ஆமா, போய் தான் சொல்றேன்டி. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? சொல்லு, என்ன பண்ண முடியும்? பச்சை குழந்தை அவ, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ மேல வெந்நீர் ஊத்திருக்க. இந்த கை உங்க வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? சுடர், சுடர். உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பாத்திருக்கேன். என்ன இப்படி தொட்டு பேர் மாதிரி ஆயிடும்.
கொஞ்சோண்டு சுட தண்ணி உன் பொண்ணு மேல பட்டதும் இவ்ளோ துடி துடிக்கிறியே. என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக எவ்வளவு வேலை பாக்குற? என் மனசு எவ்வளவு துடி துடிக்கும். சும்மா உன்னை இந்த இடத்துக்கு வரலடி. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எவ்வளவு போரான்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப ஈஸியா வெளியே அனுப்புறதுக்கு அப்படியே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய், நீயும் குழந்தையும் ஒன்னாடி. உனக்கான வலியும் குழந்தைக்கான வலியும் ஒன்னா. உனக்கு ஏன் மேல கோவம்னா என்ன ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே? ஏன் குழந்தைகிட்ட இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? இதோ பாரு, இதை நான் சும்மா விட போறது இல்ல. இப்பவே விஜய் கிட்ட சொல்றேன். சொல்லு, நீ சொல்ல சொல்லிதான் பாரு. நீ சொல்லிட்டா விஜய் நம்பிடுவாரா? உன்னை நம்பிடுவாரா? நீ எத்தனை தடவை என்ன பத்தி சொல்லிருக்க? எப்பயாச்சும் விஜய் நம்பிருக்காரா? மல்லி சீரியல் டெய்லி காத்துவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சுடர்னு நிரூபிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஏன் DNA டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அது உனக்கு சாதகமாச்சா? இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டு. நான் சுடர்தான் சுடர்தான் சுடர்தான். ஆனா அத நீ எங்கேயுமே நிரூபிக்க முடியாது. ஏய், நீ எவ்வளவு வேணா இருந்துட்டு போடி. நீ சுடராயிரு, ரேணுகாவாயிரு, யாரா வேணா இருந்துட்டு போ. என் பொண்ணு கல்ல ஏண்டி வெந்நீர் ஊத்துன? அதுக்கு பதில் சொல்லாம நான் உன்னை விடவே மாட்டேன். ஐயோ மல்லி, மட்டங்க மாட்டேங்கிறியே. என்னோட ஒரு டீலுக்கு வர மாட்டேங்கிறியே. நான் என்ன சொன்னாலும் கேட்காம அதை மீறி நீ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்க. அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அது இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது, ஏதாச்சும் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எப்படி பண்ண. எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு எனக்கு தெரியும். அதான் பண்ண. எப்பயாச்சும் நான் எந்த எல்லைக்கும் போவேன்றத நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஏய் சுடர், இத பாரு. என்ன விஜய் நம்புறாரு, நம்பாம போறாரு. அத பத்தி நான் கவலைப்பட போறதே இல்ல. என் பொண்ணு கால்ல இப்படி ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் பொண்ணு மேலே கை வைக்கிறியா? நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணு கழுத்துல இருந்து கையாடு. அப்பா பாருங்கப்பா, வீடு போகுது, என்ன அடிக்க வரா. எனக்கு கழுத்தை நெரிச்சு கொல்ல வராப்பா. ஏம்மா, உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருச்சா? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது வீட்டுக்கு வராதுன்ட்டு. இப்ப எதுக்கு நீ வந்திருக்க? வந்தது இல்லாம என் பொண்ணை என் கண்ணு முன்னாடி கொல்ல பாக்குறா. ஐயோ, உங்களுக்கே புரியவே மாட்டேங்குது. இவ உங்க பொண்ணே இல்ல. இவ சுடர் சுடர் சுடர். எவ்வளவு ஒருத்தி. ரேணுகாக்கா மாதிரி இவளுக்கு ஒரு முகம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ரேணுகாக்காக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவ வெண்பாவை பெத்தவளும் இல்ல. ஒரு குழந்தை பெத்தவளுக்கான எந்த குணமும் இவகிட்ட இல்ல. இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? வெண்பா கால்ல வெந்நீரை கொட்டி காலை கொப்பளிக்க வச்சிருக்கா. நீங்களே வந்து பாருங்க. இல்ல வாங்க பாருங்க. ரேணுகா, எப்படி மாச்சு? அக்கா எப்படிக்கா ஆச்சுது? நிஷா, எனக்கு தலை வலிச்சிருச்சு. கொஞ்சம் வெண்ணி போட்டு குடிக்கலான்னு வெண்ணீர் போட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன். வெண்பா இருக்கால, அந்த சமயம் பார்த்து குறுக்க ஓடி வந்துட்டான். என் மேல மோதிட்டான். என் கை தவறி அவ கால்ல அந்த மல்லி சீரியல் டெய்லி காத்துவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என் மேல நெருப்பப்பட்ட மாதிரி நான் தொடச்சு போயிட்டேன் தெரியுமா? அந்த சோகத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். இவன் என்னடா திடீர்னு இங்க வந்து எப்படி என் பொண்ணு மேல வெண்ணீர் படலான்னு நீ வேணும் தான் பண்ணான்னு என் கூட சண்டைக்கு வரா. என் கழுத்துல நெருக்கிறான். உலகத்திலே எந்த தாயாச்சும் தான் பெத்த குழந்தை மேலேயே வேணுனே வெண்ணீரை ஊத்துவாங்களா? சொல்லு நிஷா. இவன் நெருப்பள்ளி போட்ட மாதிரி என் மேலேயே பாத்தி அள்ளி போடுறான்.
ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என் பொண்ணே துடிச்சு போயிருக்கிறா, அவளை நீ என்ன காயப்படுத்துற? ஏ மல்லி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அறிவில்ல, எதுக்கு என் அக்கா விஷயத்துல தலையிடுற? வெந்நீர் படுதோ நெருப்பு படுதோ, அது அம்மா பொண்ணு, அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு என்ன வந்துச்சு? இவ அம்மாவும் இல்ல, வெண்பா இவளோட பொண்ணும் இல்ல. வெண்பா ஏன் பொண்ணு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. எவ்வளவு ஒருத்தி எங்க இருந்தோ வந்து உங்க எல்லாரையும் ஏமாத்தி, என் புருஷனையும் ஏமாத்தி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடலாம். இது எல்லாமே அவ என் பொண்ணை தொடுற வரைக்கும் தான். எப்ப என் பொண்ணு மேல கை வைக்கலான்னு இவ முடிவு பண்ணாலோ, இனி நான் அவளை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு செத்தடி நீ. விடு மல்லி. என்ன போய் தெரியாது உனக்கு. நான் போக மாட்டேன், என்ன நடக்கும் தெரியுமா? பேசாம போயிடு. மறுபடியும் என்ன அறுவாள் எடுத்து வச்சிடாத. போயிடு. ஏ மல்லி, விஜய் மாமாக்காக பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்லன்னா இப்பவே போலீஸ் கூப்பிடுவேன். உங்க முன்னாடி இவன் என்ன பண்றாங்க? எனக்கு ஒண்ணு போட்டுருவாப்பா, எனக்கு காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ். இது வேலைக்கு ஆகாது. மாப்பிளைக்கு போன் பண்ணு. இவளை இப்படி வெளியில விட்டுட்டு மாப்பிளைக்கு என்ன பண்றாரு? போட போட. என்ன நிஷா? மாமா, ஒரு சரியான பட்டிக்கார கல்யாணம் பண்ணிட்டு வந்து எதுக்கு மாமா இங்க எல்லாரும் உயிரை வாங்குறீங்க? இந்த மல்லிக்கு புத்தியே வராதா? இந்த மல்லி இங்க வீடு புகுந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நிஷா என்னாச்சு? ரேணுகாக்கா வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. தெரியாம அது வெண்பா கல்ல கொட்டிருச்சு. இந்த மல்லி இருக்கால, எங்க இருந்து வந்தானே தெரியல. திடீர்னு வந்து வேணும்னே அக்கா பண்ண மாதிரி அக்காவை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறா. வெறி பிடிச்ச மிருக மாதிரி நடந்துக்கிறா மாமா. நிஷா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மல்லி அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. மாமா, இப்ப நான் மல்லி பேசினதா பெரிய விஷயமா? மல்லி சீரியல் டெய்லி காத்துவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள, இனி நான் அவளை மன்னிக்கிறதா இல்ல. இவ உயிரோட இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வந்து இவளை கூட்டிட்டு போயிருங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள இவன் காலடி எடுத்து வைக்க கூடாது. மீறி வச்சா இங்க கொலைதான் விடும். விஜய், இவ என்ன கொல்ல பாக்குறா விஜய். ப்ளீஸ் விஜய், நீங்க வந்து காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பா கூட இருக்க வேண்டாம். என் பொண்ணுக்கு நான் அம்மாவா இருக்கிறேன் விஜய். என்பாதான் எனக்கு உயிர். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க யாரா இருந்தாலும். அதுக்காக வாச்சும் இவ்வளவு இங்க போற வேண்டான்னு சொல்லுங்க ப்ளீஸ் விஜய். நான் உங்க கேச்சு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நிஷா நீ போன மல்லி கிட்ட கொடு. என்னங்க, நீங்க வீட்டுக்கு போக சொன்னதும் நான் வீட்டுக்கு தான் போனேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ரேணுகா எனக்கு கால் பண்ணா. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு இன்னைக்குதான் புத்தி வரும் மல்லி. இன்னைக்குதான் நீ அறிவோட நடந்துக்க போற. நீ மெச்சோட நடந்துக்க போறதே இல்லையா? இந்த வேலையில எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. வேலையை பார்க்கவா இல்ல நீ இப்படி பண்ற பிரச்சனையை கவனிச்சுக்கிட்டு இருக்கவா? இல்ல விஜய், நம்ம பொண்ணு வெண்பா மேல. வெண்பா அவ பொண்ணு மல்லி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாலி சீரியலை ரெகுலரா பார்த்து வருகிறீர்களானால் இன்றைக்கு 10 மார்ச் 2026 எபிசோட் கதை மிகவும் ஆபத்தானதும் உணர்ச்சி மிக்கதுமான ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்கிறது. இந்த எபிசோடுல மாலி, ரெணுகா, ரகு, வெண்பா, விஜய், நிஷா, மனோஹார் ஆகியோருக்கிடையில் நடக்கும் மோதல்கள் கதையை இன்னும் அதிகமாக இன்டென்ஸாக மாற்றுகிறது. நீங்கள் மாலி சீரியல் இன் டெய்லி அப்டேட்ஸை மிஸ் செய்ய விரும்பவில்லை என்றால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீர்கள். எபிசோடின் தொடக்கம். எபிசோடின் ஆரம்பத்தில் ரகுவின் அரெஸ்ட் பற்றி பேசப்படுகிறது. நவீன் சொல்கிறார் ரகுவை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்துவிட்டது என்று. ஆரம்பத்தில் அவரிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். ஆனால் அதன் பிறகு மெதுவாக ரகு போலீஸ் டிபார்ட்மெண்டில் உள்ளவர்களுடன் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்து விட்டார். இதை கேட்டதும் ரெணுகா மிகவும் கோபமாகவும் பதற்றமாகவும் ஆகிறாள். அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே விஷயம் ரகுவை ஜெயிலிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதுதான். நவீன் அவளிடம் சொல்கிறான், பணம் கொடுத்தால் ரகுவை சீக்கிரம் வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்கலாம் என்று. அதை கேட்டவுடன் ரெணுகா உடனே சொல்கிறாள், பணம் எந்த பிரச்சனையும் இல்லை,
தேவைப்பட்டால் தன்னிடம் இருக்கும் ஜுவல்லரி கூட கொடுக்க தயாராக இருக்கிறாள். அவளுடைய ஒரே நோக்கம் ரகுவை எந்த விதத்திலாவது ஜெயிலிலிருந்து வெளியே கொண்டு வருவது. ரகு வரை போலீஸ் எப்படி வந்தது? ஆனால் ரெணுகாக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. போலீஸ்க்கு ரகு இருக்கும் லொகேஷன் எப்படி தெரிந்தது? ஏனென்றால் அந்த இடம் ரெணுகா மற்றும் ரகு இருவருக்குத்தான் தெரியும். அப்போது நவீன் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறான். ரெணுகாவின் போனில் ஒரு டிராக்கிங் ஆப் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தது என்று அவன் சொல்கிறான். அந்த ஆப்பை பயன்படுத்தி யாரோ ரெணுகாவின் லொகேஷனை ட்ராக் செய்து போலீசுக்கு ஷேர் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் போலீஸ் நேராக அந்த இடத்திற்கு வந்து ரகுவை அரெஸ்ட் செய்துவிட்டார்கள். இதை கேட்டதும் ரெணுகா மிகவும் ஷாக் ஆகிறாள். நவீனுக்கு சந்தேகம் வருகிறது. மல்லிதான் வெண்பாவை பயன்படுத்தி இந்த திட்டத்தை செய்திருக்கலாம் என்று. அவர்களின் கணக்கில் மாலிதான் முழு டிராப்பை செட் செய்து ரகுவை போலீஸ் கையில் சிக்க வைத்திருக்கிறாள். இதிலிருந்து ரெணுகாவின் மனதில் மலி மீது இன்னும் அதிகமான வெறுப்பும் பழிவாங்கும் எண்ணமும் உருவாகிறது. ரகுவின் ஆபத்தான திட்டம் நவீன் மேலும் சொல்கிறான். ரகு ஜெயிலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் என்று. ரகு சொல்வது என்னவென்றால் மலி அவனை சிக்க வைக்க பயன்படுத்திய அதே ஆயுதத்தை பயன்படுத்தி மலியை முடித்துவிட வேண்டும் என்பதாகும். ரெணுகா எந்த யோசனையும் இல்லாமல் ரகுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாள். அவள் சொல்கிறாள், மாலி விளையாடிய இந்த விளையாட்டின் முடிவு மிகவும் ஆபத்தாக இருக்கும் என்று. மாலியின் போலீஸை சந்திக்கும் முடிவு. மற்றொரு பக்கம் மாலி ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாள். இனி அமைதியாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து இன்ஸ்பெக்டரை சந்தித்து ரெணுகா மற்றும் ராகுவின் உண்மையை போலீசுக்கு சொல்லப் போகிறாள். அதே நேரத்துல ரெணுகா மாலிக்கு போன் செய்கிறாள். போன்ல ரெணுகா மாலியை கேலி செய்து பேசுகிறாள். மாலி எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க முயற்சித்தாலும் தன்னிடம் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறாள். அதற்கு மலி தைரியமாக பதில் சொல்கிறாள். ரகு ஜெயில் இருக்கிறான். அதேபோல் ரெணுகாவின் டர்ன்மும் சீக்கிரம் வரும் என்று நேராகச் சொல்லிவிடுகிறாள். வெண்பா குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கேதான் ரெணுகா ஒரு பெரிய அச்சுறுத்தலை விடுகிறாள். மாலி போலீஸ்க்கு உண்மையை சொல்ல முயற்சித்தால் வெண்பாவின் உயிருக்கு ஆபத்து வரும் என்று ரெணுகா மிரட்டுகிறாள். இதைக் கேட்டதும் மாலி மிகவும் பயந்து போகிறாள். ஏனென்றால் வெண்பா அவளுக்கு ஒரு குழந்தை மட்டும் அல்ல, அவளுடைய உயிரே. ரெணுகா மாலியை இன்னும் பயமுறுத்துவதற்காக சொல்கிறாள். இப்போதுதான் வெண்பாவுடன் டெரஸில் நிற்கிறேன். வேண்டுமானால் 3rd ஃப்ளோரிலிருந்து வெண்பாவை கீழே தள்ளிவிட முடியும் என்று. இதைக் கேட்ட மாலியின் இதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. மலியின் உணர்ச்சிமிகு தருணம். மாலி போனில் ரெணுகாவிடம் கெஞ்சுகிறாள். அவள் சொல்கிறாள், ப்ளீஸ் வெண்பாக்கு எதுவும் செய்யாதே. நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த சீன் மிகவும் எமோஷனலாக இருக்கும். ஒரு பக்கம் மலியின் அம்மா மாதிரியான அன்பு, இன்னொரு பக்கம் ரெணுகாவின் கொடூரமான மனநிலை வெளிப்படுகிறது. ரெணுகா மாலியை இன்னும் வேதனைப்படுத்த ஒரு டிராமா செய்கிறாள். வெண்பாவை டெரேஸ்லிருந்து தள்ளப்போகிற மாதிரி நடிக்கிறாள். மாலி கத்தி அழுது வெண்பாவை காப்பாற்ற கெஞ்சுகிறாள். பிறகு ரெணுகா சிரித்துக்கொண்டு அது மிமிக்ரிதான் என்று சொல்கிறாள். வெண்பாக்கு எதுவும் ஆகவில்லை என்று சொல்கிறாள். ஆனால் அது எல்லாம் மலியை மென்டலா டார்ச்சர் செய்யதான். மாலியின் அவசர திட்டம். இந்த மிரட்டலுக்குப் பிறகு மாலி மிகவும் பயந்து போகிறாள். அவள் உடனே மனோஹாரை கூட்டிக் கொண்டு ரெணுகாவின் வீட்டுக்கு சென்று வெண்பாவை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். மலி இந்த விஷயத்தை வீட்டில் உள்ளவர்களிடமும் சொல்லுகிறாள். அவர்கள் எல்லாரும் கோபமாகி ரெணுகாவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாலி முதலில் வெண்பாவை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாள். நீஷாக்கு போன். மாலி இன்னொரு முக்கியமான முயற்சி செய்கிறாள். அவள் நீஷாக்கு போன் செய்து வெண்பாவை டெரேஸ்லிருந்து உடனே கீழே அழைத்து வந்து தன்னுடன் வைத்துக் கொள்ளச் சொல்கிறாள். ஆனால் நீஷா மாலியின் பேச்சை நம்பவில்லை. அவளுக்கு மாலி மீண்டும் ஏதாவது தவறான சந்தேகம் அல்லது ஹலூசினேஷன் பற்றி பேசுகிறாள் என்று தோன்றுகிறது. அதனால் நீஷா கோபமாக போனை கட் செய்துவிடுகிறாள். இதனால் சிச்சுவேஷன் இன்னும் சீரியஸ் ஆகிறது. விஜய்வின் ரியாக்ஷன். இதற்கிடையில் விஜய்க்கும் மாலி மீண்டும் ரெணுகா வீட்டுக்கு போகிறாள் என்று தெரிய வருகிறது. விஜய் மிகவும் கோபமாக மாலிக்கு போன் செய்து உடனே வீட்டுக்கு திரும்பி வரச் சொல்கிறான். அவன் நினைப்பது என்னவென்றால் மாலி தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்குகிறாள் என்பதுதான். மாலி ரெணுகா வீட்டுக்கு போனால் சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகிவிடும் என்று விஜய் வார்னிங் கொடுக்கிறான். அதனால் மாலி மனமில்லாமல் வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்கிறாள். ஆனால் வெண்பா குறித்து அவளுடைய பயம் இன்னும் குறையவில்லை.
எபிசோட் இன் சஸ்பென்ஸ் எபிசோடு முடிவில் ஒரு விஷயம் தெளிவாகிறது. மாலிக்கு ரெனுகா மிகவும் ஆபத்தானவள் என்றும் எதையும் செய்யக்கூடியவள் என்றும் நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், வீட்டில் யாரும் மாலியின் வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது பெரிய கேள்விகள். ரேணுகா உண்மையிலேயே வெண்பாவுக்கு தீங்கு செய்யப் போகிறாளா? மாலி உண்மையை எல்லோருக்கும் நிரூபிக்க முடியுமா? ரகு ஜெயிலிருந்து வெளியே வந்தால் சிச்சுவேஷன் இன்னும் ஆபத்தாகுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் மாலி சீரியலின் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். உங்களுக்கு மாலி சீரியல் 10 மார்ச் 2026 எபிசோடின் இந்த டீடைல்டு அப்டேட் பிடித்திருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். ஏனென்றால் இங்கே உங்களுக்கு மாலி சீரியலின் டெய்லி அப்டேட்ஸ் மற்றும் டீடைல்டு ஸ்டோரி அனாலிசிஸ் எப்போதும் முதலில் கிடைக்கும். அடுத்த அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாலி சீரியலை ரெகுலரா பார்த்து வருகிறீர்களானால் இன்றைக்கு 10 மார்ச் 2026 எபிசோட் கதை மிகவும் ஆபத்தானதும் உணர்ச்சி மிக்கதுமான ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்கிறது. இந்த எபிசோடுல மாலி, ரெனுகா, ரகு, வெண்பா, விஜய், நிஷா, மனோஹார் ஆகியோருக்கிடையில் நடக்கும் மோதல்கள் கதையை இன்னும் அதிகமாக இன்டென்ஸாக மாற்றுகிறது. நீங்கள் மாலி சீரியல் இன் டெய்லி அப்டேட்ஸை மிஸ் செய்ய விரும்பவில்லை என்றால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீர்கள். எபிசோடின் தொடக்கம். எபிசோடின் ஆரம்பத்தில் ரகுவின் அரெஸ்ட் பற்றி பேசப்படுகிறது. நவீன் சொல்கிறார் ரகுவை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்துவிட்டது என்று. ஆரம்பத்தில் அவரிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். ஆனால் அதன் பிறகு மெதுவாக ரகு போலீஸ் டிபார்ட்மெண்டில் உள்ளவர்களுடன் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்து விட்டார். இதை கேட்டதும் ரெனுகா மிகவும் கோபமாகவும் பதற்றமாகவும் ஆகிறாள். அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே விஷயம் ரகுவை ஜெயிலிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதுதான். நவீன் அவளிடம் சொல்கிறான், பணம் கொடுத்தால் ரகுவை சீக்கிரம் வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்கலாம் என்று. அதை கேட்டவுடன் ரெனுகா உடனே சொல்கிறாள், பணம் எந்த பிரச்சனையும் இல்லை, தேவைப்பட்டால் தன்னிடம் இருக்கும் ஜுவல்லரி கூட கொடுக்க தயாராக இருக்கிறாள். அவளுடைய ஒரே நோக்கம் ரகுவை எந்த விதத்திலாவது ஜெயிலிலிருந்து வெளியே கொண்டு வருவது. ரகு வரை போலீஸ் எப்படி வந்தது? ஆனால் ரெனுகாக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. போலீஸ்க்கு ரகு இருக்கும் லொகேஷன் எப்படி தெரிந்தது? ஏனென்றால் அந்த இடம் ரெனுகா மற்றும் ரகு இருவருக்குத்தான் தெரியும். அப்போது நவீன் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறான். ரெனுகாவின் போனில் ஒரு டிராக்கிங் ஆப் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தது என்று அவன் சொல்கிறான். அந்த ஆப்பை பயன்படுத்தி யாரோ ரெனுகாவின் லொகேஷனை ட்ராக் செய்து போலீஸுக்கு ஷேர் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் போலீஸ் நேராக அந்த இடத்திற்கு வந்து ரகுவை அரெஸ்ட் செய்துவிட்டார்கள். இதை கேட்டதும் ரெனுகா மிகவும் ஷாக் ஆகிறாள். நவீனுக்கு சந்தேகம் வருகிறது, மல்லிதான் வெண்பாவை பயன்படுத்தி இந்த திட்டத்தை செய்திருக்கலாம் என்று. அவர்களின் கணக்கில் மாலிதான் முழு டிராப்பை செட் செய்து ரகுவை போலீஸ் கையில் சிக்க வைத்திருக்கிறாள். இதிலிருந்து ரெனுகாவின் மனதில் மலி மீது இன்னும் அதிகமான வெறுப்பும் பழிவாங்கும் எண்ணமும் உருவாகிறது. ரகுவின் ஆபத்தான திட்டம். நவீன் மேலும் சொல்கிறான், ரகு ஜெயிலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் என்று. ரகு சொல்வது என்னவென்றால், மலி அவனை சிக்க வைக்க பயன்படுத்திய அதே ஆயுதத்தை பயன்படுத்தி மாலியை முடித்துவிட வேண்டும் என்பதாகும். ரெனுகா எந்த யோசனையும் இல்லாமல் ரகுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாள். அவள் சொல்கிறாள், மாலி விளையாடிய இந்த விளையாட்டின் முடிவு மிகவும் ஆபத்தாக இருக்கும் என்று. மாலியின் போலீஸை சந்திக்கும் முடிவு. மற்றொரு பக்கம் மாலி ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாள். இனி அமைதியாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து இன்ஸ்பெக்டரை சந்தித்து ரெனுகா மற்றும் ராகுவின் உண்மையை போலீஸுக்கு சொல்லப் போகிறாள். அதே நேரத்துல ரெனுகா மாலிக்கு போன் செய்கிறாள். போன்ல ரெனுகா மாலியை கேலி செய்து பேசுகிறாள். மாலி எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க முயற்சித்தாலும் தன்னிடம் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறாள். அதற்கு மலி தைரியமாக பதில் சொல்கிறாள், ரகு ஜெயில் இருக்கிறான், அதேபோல் ரெனுகாவின் டர்ன்மும் சீக்கிரம் வரும் என்று நேராகச் சொல்லிவிடுகிறாள். வெண்பா குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கேதான் ரெனுகா ஒரு பெரிய அச்சுறுத்தலை விடுகிறாள். மாலி போலீஸ்க்கு உண்மையை சொல்ல முயற்சித்தால் வெண்பாவின் உயிருக்கு ஆபத்து வரும் என்று ரெனுகா மிரட்டுகிறாள். இதை கேட்டதும் மாலி மிகவும் பயந்து போகிறாள். ஏனென்றால் வெண்பா அவளுக்கு ஒரு குழந்தை மட்டும் அல்ல, அவளுடைய உயிரே. ரெனுகா மாலியை இன்னும் பயமுறுத்துவதற்காக சொல்கிறாள், இப்போதுதான் வெண்பாவுடன் டெரஸில் நிற்கிறேன், வேண்டுமானால் 3rd ஃப்ளோரிலிருந்து வெண்பாவை கீழே தள்ளிவிட முடியும் என்று. இதைக் கேட்ட மாலியின் இதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. மலியின் உணர்ச்சிமிகு தருணம். மாலி போனில் ரெனுகாவிடம் கெஞ்சுகிறாள். அவள் சொல்கிறாள்,
ப்ளீஸ் வெண்பாக்கு எதுவும் செய்யாதே. நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த சீன் மிகவும் எமோஷனலாக இருக்கும். ஒரு பக்கம் மலியின் அம்மா மாதிரியான அன்பு, இன்னொரு பக்கம் ரெனுகாவின் கொடூரமான மனநிலை வெளிப்படுகிறது. ரெனுகா மாலியை இன்னும் வேதனைப்படுத்த ஒரு டிராமா செய்கிறாள். வெண்பாவை டெரேஸ்லிருந்து தள்ளப்போகிற மாதிரி நடிக்கிறாள். மாலி கத்தி அழுது வெண்பாவை காப்பாற்ற கெஞ்சுகிறாள். பிறகு ரெனுகா சிரித்துக்கொண்டு அது மிமிக்ரிதான் என்று சொல்கிறாள். வெண்பாக்கு எதுவும் ஆகவில்லை என்று சொல்கிறாள். ஆனால் அது எல்லாம் மலியை மென்டலா டார்ச்சர் செய்யதான். மாலியின் அவசர திட்டம். இந்த மிரட்டலுக்குப் பிறகு மாலி மிகவும் பயந்து போகிறாள். அவள் உடனே மனோஹாரை கூட்டிக் கொண்டு ரெனுகாவின் வீட்டுக்கு சென்று வெண்பாவை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். மலி இந்த விஷயத்தை வீட்டில் உள்ளவர்களிடமும் சொல்லுகிறாள். அவர்கள் எல்லாரும் கோபமாகி ரெனுகாவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாலி முதலில் வெண்பாவை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாள். நீஷாக்கு போன். மாலி இன்னொரு முக்கியமான முயற்சி செய்கிறாள். அவள் நீஷாக்கு போன் செய்து வெண்பாவை டெரேஸ்லிருந்து உடனே கீழே அழைத்து வந்து தன்னுடன் வைத்துக் கொள்ளச் சொல்கிறாள். ஆனால் நீஷா மாலியின் பேச்சை நம்பவில்லை. அவளுக்கு மாலி மீண்டும் ஏதாவது தவறான சந்தேகம் அல்லது ஹலூசினேஷன் பற்றி பேசுகிறாள் என்று தோன்றுகிறது. அதனால் நீஷா கோபமாக போனை கட் செய்துவிடுகிறாள். இதனால் சிச்சுவேஷன் இன்னும் சீரியஸ் ஆகிறது. விஜய்வின் ரியாக்ஷன். இதற்கிடையில் விஜய்க்கும் மாலி மீண்டும் ரெனுகா வீட்டுக்கு போகிறாள் என்று தெரிய வருகிறது. விஜய் மிகவும் கோபமாக மாலிக்கு போன் செய்து உடனே வீட்டுக்கு திரும்பி வரச் சொல்கிறான். அவன் நினைப்பது என்னவென்றால் மாலி தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்குகிறாள் என்பதுதான். மாலி ரெனுகா வீட்டுக்கு போனால் சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகிவிடும் என்று விஜய் வார்னிங் கொடுக்கிறான். அதனால் மாலி மனமில்லாமல் வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்கிறாள். ஆனால் வெண்பா குறித்து அவளுடைய பயம் இன்னும் குறையவில்லை. சஸ்பென்ஸ் எபிசோடு முடிவில் ஒரு விஷயம் தெளிவாகிறது. மாலிக்கு ரெனுகா மிகவும் ஆபத்தானவள் என்றும் எதையும் செய்யக்கூடியவள் என்றும் நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் வீட்டில் யாரும் மாலியின் வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது பெரிய கேள்விகள். ரேணுகா உண்மையிலேயே வெண்பாவுக்கு தீங்கு செய்யப் போகிறாளா? மாலி உண்மையை எல்லோருக்கும் நிரூபிக்க முடியுமா? ரகு ஜெயிலிருந்து வெளியே வந்தால் சிச்சுவேஷன் இன்னும் ஆபத்தாகுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் மாலி சீரியலின் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். உங்களுக்கு மாலி சீரியல் 10 மார்ச் 2026 எபிசோடின் இந்த டீடைல்டு அப்டேட் பிடித்திருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். ஏனென்றால் இங்கே உங்களுக்கு மாலி சீரியலின் டெய்லி அப்டேட்ஸ் மற்றும் டீடைல்டு ஸ்டோரி அனாலிசிஸ் எப்போதும் முதலில் கிடைக்கும். அடுத்த அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாலி சீரியலை ரெகுலரா பார்த்து வருகிறீர்களானால் இன்று 10 மார்ச் 2026 எபிசோட் கதை மிகவும் ஆபத்தானதும் உணர்ச்சி மிக்கதுமான ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்கிறது. இந்த எபிசோடுல மாலி, ரெனுகா, ரகு, வெண்பா, விஜய், நிஷா, மனோஹார் ஆகியோருக்கிடையில் நடக்கும் மோதல்கள் கதையை இன்னும் அதிகமாக இன்டென்ஸாக மாற்றுகிறது. நீங்கள் மாலி சீரியல் இன் டெய்லி அப்டேட்ஸை மிஸ் செய்ய விரும்பவில்லை என்றால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீர்கள். எபிசோடின் தொடக்கம். எபிசோடின் ஆரம்பத்தில் ரகுவின் அரெஸ்ட் பற்றி பேசப்படுகிறது. நவீன் சொல்கிறார் ரகுவை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்துவிட்டது என்று. ஆரம்பத்தில் அவரிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். ஆனால் அதன் பிறகு மெதுவாக ரகு போலீஸ் டிபார்ட்மெண்டில் உள்ளவர்களுடன் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்து விட்டார். இதை கேட்டதும் ரெனுகா மிகவும் கோபமாகவும் பதற்றமாகவும் ஆகிறாள். அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே விஷயம் ரகுவை ஜெயிலிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதுதான். நவீன் அவளிடம் சொல்கிறான், பணம் கொடுத்தால் ரகுவை சீக்கிரம் வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்கலாம் என்று. அதை கேட்டவுடன் ரெனுகா உடனே சொல்கிறாள், பணம் எந்த பிரச்சனையும் இல்லை, தேவைப்பட்டால் தன்னிடம் இருக்கும் ஜுவல்லரி கூட கொடுக்க தயாராக இருக்கிறாள். அவளுடைய ஒரே நோக்கம் ரகுவை எந்த விதத்திலாவது ஜெயிலிலிருந்து வெளியே கொண்டு வருவது. ரகு வரை போலீஸ் எப்படி வந்தது? ஆனால் ரெனுகாக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. போலீஸ்க்கு ரகு இருக்கும் லொகேஷன் எப்படி தெரிந்தது? ஏனென்றால் அந்த இடம் ரெனுகா மற்றும் ரகு இருவருக்குத்தான் தெரியும். அப்போது நவீன் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறான். ரெனுகாவின் போனில் ஒரு டிராக்கிங் ஆப் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தது என்று அவன் சொல்கிறான். அந்த ஆப்பை பயன்படுத்தி யாரோ ரெனுகாவின் லொகேஷனை ட்ராக் செய்து போலீஸுக்கு ஷேர் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் போலீஸ் நேராக அந்த இடத்திற்கு வந்து ரகுவை அரெஸ்ட் செய்துவிட்டார்கள்.
இதை கேட்டதும் ரெனுகா மிகவும் ஷாக் ஆகிறாள். நவீனுக்கு சந்தேகம் வருகிறது, மல்லிதான் வெண்பாவை பயன்படுத்தி இந்த திட்டத்தை செய்திருக்கலாம் என்று. அவர்களின் கணக்கில் மல்லிதான் முழு டிராப்பை செட் செய்து ரகுவை போலீஸ் கையில் சிக்க வைத்திருக்கிறாள். இதிலிருந்து ரெனுகாவின் மனதில் மல்லி மீது இன்னும் அதிகமான வெறுப்பும் பழிவாங்கும் எண்ணமும் உருவாகிறது. ரகுவின் ஆபத்தான திட்டம் நவீன் மேலும் சொல்கிறான். ரகு ஜெயிலிலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் என்று. ரகு சொல்வது என்னவென்றால், மல்லி அவனை சிக்க வைக்க பயன்படுத்திய அதே ஆயுதத்தை பயன்படுத்தி மல்லியை முடித்துவிட வேண்டும் என்பதாகும். ரெனுகா எந்த யோசனையும் இல்லாமல் ரகுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாள். அவள் சொல்கிறாள், மாலி விளையாடிய இந்த விளையாட்டின் முடிவு மிகவும் ஆபத்தாக இருக்கும் என்று. மாலியின் போலீஸை சந்திக்கும் முடிவு. மற்றொரு பக்கம் மாலி ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாள். இனி அமைதியாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து இன்ஸ்பெக்டரை சந்தித்து ரெனுகா மற்றும் ராகுவின் உண்மையை போலீசுக்கு சொல்லப் போகிறாள். அதே நேரத்துல ரெனுகா மாலிக்கு ஃபோன் செய்கிறாள். ஃபோன்ல ரெனுகா மாலியை கேலி செய்து பேசுகிறாள். மாலி எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க முயற்சித்தாலும் தன்னிடம் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறாள். அதற்கு மலி தைரியமாக பதில் சொல்கிறாள். ரகு ஜெயில் இருக்கிறான், அதேபோல் ரெனுகாவின் டர்ன்மும் சீக்கிரம் வரும் என்று நேராகச் சொல்லிவிடுகிறாள். வெண்பா குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கேதான் ரெனுகா ஒரு பெரிய அச்சுறுத்தலை விடுகிறாள். மாலி போலீஸ்க்கு உண்மையை சொல்ல முயற்சித்தால் வெண்பாவின் உயிருக்கு ஆபத்து வரும் என்று ரெனுகா மிரட்டுகிறாள். இதைக் கேட்டதும் மாலி மிகவும் பயந்து போகிறாள். ஏனென்றால் வெண்பா அவளுக்கு ஒரு குழந்தை மட்டும் அல்ல, அவளுடைய உயிரே. ரெனுகா மாலியை இன்னும் பயமுறுத்துவதற்காக சொல்கிறாள். இப்போதுதான் வெண்பாவுடன் டெரஸில் நிற்கிறேன், வேண்டுமானால் 3rd ஃப்ளோரிலிருந்து வெண்பாவை கீழே தள்ளிவிட முடியும் என்று. இதைக் கேட்ட மாலியின் இதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. மலியின் உணர்ச்சிமிகு தருணம். மாலி போனில் ரெனுகாவிடம் கெஞ்சுகிறாள். அவள் சொல்கிறாள், ப்ளீஸ் வெண்பாக்கு எதுவும் செய்யாதே, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த சீன் மிகவும் எமோஷனலாக இருக்கும். ஒரு பக்கம் மலியின் அம்மா மாதிரியான அன்பு, இன்னொரு பக்கம் ரெனுகாவின் கொடூரமான மனநிலை வெளிப்படுகிறது. ரெனுகா மாலியை இன்னும் வேதனைப்படுத்த ஒரு டிராமா செய்கிறாள். வெண்பாவை டெரேஸ்லிருந்து தள்ளப்போகிற மாதிரி நடிக்கிறாள். மாலி கத்தி அழுது வெண்பாவை காப்பாற்ற கெஞ்சுகிறாள். பிறகு ரெனுகா சிரித்துக்கொண்டு அது மிமிக்ரிதான் என்று சொல்கிறாள். வெண்பாக்கு எதுவும் ஆகவில்லை என்று சொல்கிறாள். ஆனால் அது எல்லாம் மலியை மென்டலா டார்ச்சர் செய்யதான். மாலியின் அவசர திட்டம். இந்த மிரட்டலுக்குப் பிறகு மாலி மிகவும் பயந்து போகிறாள். அவள் உடனே மனோஹாரை கூட்டிக் கொண்டு ரெனுகாவின் வீட்டுக்கு சென்று வெண்பாவை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். மலி இந்த விஷயத்தை வீட்டில் உள்ளவர்களிடமும் சொல்லுகிறாள். அவர்கள் எல்லாரும் கோபமாகி ரெனுகாவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாலி முதலில் வெண்பாவை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாள். நீஷாக்கு ஃபோன். மாலி இன்னொரு முக்கியமான முயற்சி செய்கிறாள். அவள் நீஷாக்கு ஃபோன் செய்து வெண்பாவை டெரேஸ்லிருந்து உடனே கீழே அழைத்து வந்து தன்னுடன் வைத்துக் கொள்ளச் சொல்கிறாள். ஆனால் நீஷா மாலியின் பேச்சை நம்பவில்லை. அவளுக்கு மாலி மீண்டும் ஏதாவது தவறான சந்தேகம் அல்லது ஹலூசினேஷன் பற்றி பேசுகிறாள் என்று தோன்றுகிறது. அதனால் நீஷா கோபமாக ஃபோனை கட் செய்துவிடுகிறாள். இதனால் சிச்சுவேஷன் இன்னும் சீரியஸ் ஆகிறது. விஜய்வின் ரியாக்ஷன். இதற்கிடையில் விஜய்க்கும் மாலி மீண்டும் ரெனுகா வீட்டுக்கு போகிறாள் என்று தெரிய வருகிறது. விஜய் மிகவும் கோபமாக மாலிக்கு ஃபோன் செய்து உடனே வீட்டுக்கு திரும்பி வரச் சொல்கிறான். அவன் நினைப்பது என்னவென்றால், மாலி தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்குகிறாள் என்பதுதான். மாலி ரெனுகா வீட்டுக்கு போனால் சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகிவிடும் என்று விஜய் வார்னிங் கொடுக்கிறான். அதனால் மாலி மனமில்லாமல் வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்கிறாள். ஆனால் வெண்பா குறித்து அவளுடைய பயம் இன்னும் குறையவில்லை. சஸ்பென்ஸ் எபிசோடு முடிவில் ஒரு விஷயம் தெளிவாகிறது. மாலிக்கு ரெனுகா மிகவும் ஆபத்தானவள் என்றும் எதையும் செய்யக்கூடியவள் என்றும் நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், வீட்டில் யாரும் மாலியின் வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது பெரிய கேள்விகள். ரெனுகா உண்மையிலேயே வெண்பாவுக்கு தீங்கு செய்யப் போகிறாளா? மாலி உண்மையை எல்லோருக்கும் நிரூபிக்க முடியுமா? ரகு ஜெயிலிருந்து வெளியே வந்தால் சிச்சுவேஷன் இன்னும் ஆபத்தாகுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் மாலி சீரியலின் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். உங்களுக்கு மாலி சீரியல் 10 மார்ச் 2026 எபிசோடின் இந்த டீடைல்டு அப்டேட் பிடித்திருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். ஏனென்றால் இங்கே உங்களுக்கு மாலி சீரியலின் டெய்லி அப்டேட்ஸ் மற்றும் டீடைல்டு ஸ்டோரி அனாலிசிஸ் எப்போதும் முதலில் கிடைக்கும். அடுத்த அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாலி சீரியலை ரெகுலரா பார்த்து வருகிறீர்களானால்
இன்று 10 மார்ச் 2026 எபிசோட் கதை மிகவும் ஆபத்தானதும் உணர்ச்சி மிக்கதுமான ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்கிறது. இந்த எபிசோடுல மாலி, ரெனுகா, ரகு, வெண்பா, விஜய், நிஷா, மனோஹார் ஆகியோருக்கிடையில் நடக்கும் மோதல்கள் கதையை இன்னும் அதிகமாக இன்டென்ஸாக மாற்றுகிறது. நீங்கள் மாலி சீரியல் இன் டெய்லி அப்டேட்ஸை மிஸ் செய்ய விரும்பவில்லை என்றால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீர்கள். எபிசோடின் தொடக்கம். எபிசோடின் ஆரம்பத்தில் ரகுவின் அரெஸ்ட் பற்றி பேசப்படுகிறது. நவீன் சொல்கிறார் ரகுவை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்துவிட்டது என்று. ஆரம்பத்தில் அவரிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். ஆனால் அதன் பிறகு மெதுவாக ரகு போலீஸ் டிபார்ட்மெண்டில் உள்ளவர்களுடன் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்து விட்டார். இதை கேட்டதும் ரெனுகா மிகவும் கோபமாகவும் பதற்றமாகவும் ஆகிறாள். அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே விஷயம் ரகுவை ஜெயிலிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதுதான். நவீன் அவளிடம் சொல்கிறான், பணம் கொடுத்தால் ரகுவை சீக்கிரம் வெளியே கொண்டு வர வாய்ப்பு இருக்கலாம் என்று. அதை கேட்டவுடன் ரெனுகா உடனே சொல்கிறாள், பணம் எந்த பிரச்சனையும் இல்லை, தேவைப்பட்டால் தன்னிடம் இருக்கும் ஜுவல்லரி கூட கொடுக்க தயாராக இருக்கிறாள். அவளுடைய ஒரே நோக்கம் ரகுவை எந்த விதத்திலாவது ஜெயிலிலிருந்து வெளியே கொண்டு வருவது. ரகு வரை போலீஸ் எப்படி வந்தது? ஆனால் ரெனுகாக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. போலீஸ்க்கு ரகு இருக்கும் லொகேஷன் எப்படி தெரிந்தது? ஏனென்றால் அந்த இடம் ரெனுகா மற்றும் ரகு இருவருக்குத்தான் தெரியும். அப்போது நவீன் ஒரு அதிர்ச்சியான